Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் ஏழுமலையை ஆதரித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா பிரச்சாரம் செய்து வருகிறார். அதனை நேரலையில் காணலாம். வறுமை ஒழிப்பு திட்டத்தின் கீழே 80 கோடி பேருக்கு நாம 80 கோடி பயனாளிகளுக்கு நாம தொடர்ந்து அரிசி கொடுத்து கொண்டிருக்கிறது மத்திய அரசு. ஆனால் தமிழ்நாட்டில் அது ஏதோ மாநில அரசு கொடுக்கிறதா சொல்றாங்க. ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய அரிசி முழுக்க மத்திய அரசு தான் கொடுக்கிறது என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். அதே போல அனைவருக்கும் வீடு திட்டத்தில் 5.5 கோடி வீடுகள் நாம கட்டுவதற்கான அனுமதியை கொடுத்திருக்கிறோம் 16 லட்சம் பேருக்கு. அதே மாதிரி இங்கே காப்பீட்டு திட்டத்தில் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில் 61 கோடி பயனாளிகள் இங்கே இருக்கிறாங்க. அதுல 5.8 கோடி பயனாளிகள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். அதே போல விவசாயிகள் கௌரவ நிதி, இந்த விவசாயிகள் 6000 ரூபாய் ஒரு வருடத்திற்கு 6000 ரூபாய். அந்த திட்டத்தின்படி நாடு முழுக்க 11 கோடி விவசாயிகளுக்கு நாம வருடந்தோறும் 6000 ரூபாய் கொடுக்குது மத்திய அரசு. தமிழ்நாட்டில் 22 லட்சம் பேருக்கு இதை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி இலவச எரிவாயு, அதாவது முன்னெல்லாம் சில பேர் வீட்டில் தான் எரிவாயு இருக்கும். இன்னைக்கு எரிவாயு இல்லாத எல்பிஜி சிலிண்டர் இல்லாத வீடே கிடையாது என்கிற அளவுக்கு நம்ம பிரதம மந்திரி உஜ்வாலா திட்டத்தில் இலவச எரிவாயு இணைப்புகள் தமிழ்நாட்டில் 42 லட்சம் வீடுகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 10.5 கோடி எரிவாயு இணைப்புகள் நாடு முழுக்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி தூய்மை இந்தியா திட்டத்தில் 12 கோடி கழிப்பறைகள் நாடு முழுக்க கட்டப்பட்டிருக்கின்றன. 60 லட்சம் நம்ம இங்க கழிப்பறைகளை தமிழ்நாட்டில் கட்டுவதற்கு நாம நிதி அளித்திருக்கிறோம். அதே போல குழாய் மூலம் குடிநீர் திட்டத்தில் PM ஜல் ஜீவன் என்கிற திட்டத்தில் குழாய் மூலம் குடிநீர் இதுல 12.5 கோடி குழாய் இணைப்புகளை கொடுத்திருக்கிற அதே நேரத்தில் தமிழகத்தில் 90 லட்சம் குழாய் மூலம் குடிநீர் இணைப்புகளை கொடுத்திருக்கிறோம். இப்படி பல்வேறு சாதனைகளை தமிழகத்திற்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அளித்திருக்கிறார். In manifesto, we have decided that you will make Elumalai the MLA and we will have the AIDMK-led government. We will be giving 2,000 rupees to all women heads of the household and 10,000 rupees every household we will be giving. That we have to understand. We will be giving 3 LPG cylinders annually and free, and we will be also providing the subsidy of 25,000 to all eligible women to purchase e-scooties. The same way, we will provide a top-up of Pradhan Mantri Kisan Samman Nidhi. Every farmer will be getting a 3,000 rupees top-up. That is 6,000 plus 3,000, 9,000 annually. That we have to understand. For the fishermen, we have decided for the ban period, we will be giving from 8,000 to 12,000 rupees annually for the ban period. And for the lean period also, we will be giving an allowance from 6,000, it will be increased to 8,000. And we will be giving a monthly pension to all fishermen above the age of 60 and 2,000 rupees monthly. That is what we have decided. And the same way, we will be giving to the youth for future youth 10 lakh rupees, 10 lakh interest-free loans for the first generation students for the education. This is how we are trying to work to do. One more thing I would like to say, that we will see that Katigai Deepam is secured and Deepam is lit over there. That we have to understand. இந்த தேர்தலுக்கான இன்று வெளியிடப்பட்ட தேர்தல் அறிக்கையிலே நம்முடைய அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வரும் பொழுது ஏழுமலை இந்த தொகுதியில் நீங்கள் வெற்றி பெற வைத்தால் அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் மாதம் ரூபாய் 2000 உதவித்தொகை அளிப்பதாக சொல்லியிருக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு முறை ரூபாய் 10,000 கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு 3 இலவச எரிவாயு இணைப்புகளை நாம் 3 இலவசமாக கொடுக்கிறோம். அதாவது ஒவ்வொரு பொங்கல், அதே மாதிரி தமிழ் புத்தாண்டு, தீபாவளி 3 நாளைக்கும்
அதே மாதிரி அந்த நம்முடைய விவசாயிகள் கௌரவ நிதி 6000 9,000 உயர்த்தப்படும் என்று தெளிவாக சொல்கிறோம். மீன்பிடி தடை உதவியை 8,000 12,000 உயர்த்துவோம். 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ரூபாய் 2,000 ஓய்வூதியம் அளிப்பதாக வாக்குறுதி தருகிறோம். தகுதியான பெண்களுக்கு இ ஸ்கூட்டர் வாங்க, அதாவது மின் ஸ்கூட்டர் இருசக்கர வாகனத்தை வாங்குவதற்கு 25,000 ரூபாய், லைசன்ஸ் உள்ளவர்களுக்கு 25,000 ரூபாய் மானியம் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறோம். அதே போல PM நம்முடைய அனைத்து வீடு கட்டுறவர்களுக்கு மத்திய ஊக்கத்தொகைக்கு மேல் நம்முடைய தொகையாக 25,000 ரூபாயை நாம கொடுப்பதாக சொல்லியிருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக முதல் தலைமுறை மாணவர்களுக்கு ரூபாய் 10 லட்சம் வட்டி இல்லா கடன் உறுதியாக கொடுப்பதாக சொல்கிறோம். அதே போல திருப்பரங்குன்றம் மலை உச்சியிலே கார்த்திகை தீபம் ஏற்றும் பாரம்பரியத்தை மீண்டும் நிலைநாட்டுவோம் என்று சொல்கிறோம். So in the end, I would request that my friend Ilumalai, he is the very social worker, very always committed, always committed for the cause of the people of this area, and I assure you that under his dynamic leadership, we will go forward. And your support is needed. So please cast your vote on 23rd to Tamarai. இறுதியாக சொல்கிறேன், ஏழுமலை அவர்கள் மிகச் சிறந்த நல்ல மனிதர், கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருப்பவர், மக்கள் நலனுக்காக பாடுபடுவார். அவருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் ஏழுமலையை ஆதரித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா பிரச்சாரம் செய்தார். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்தோம். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டை போதைப்பொருள் கலாச்சாரத்தில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழக அமைச்சர்களிலேயே மிகப்பெரிய ஊழல்வாதி ஏவா வேலுதான் என்று JP நட்டா கடுமையாக விமர்சனம் செய்தார். தொடர்ந்து பாஜக தேர்தல் அறிக்கைகளை குறிப்பிட்டு மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்தார். மேலும் பேசிய அவர், தமிழகத்தில் திமுக ஆட்சியை வேரோடு அகற்ற வேண்டும் என்பதே தேசிய ஜனநாயக கூட்டணியின் நோக்கம் என்றும் தெரிவித்துள்ளார். இறுதியாக ஏழுமலைக்கு ஆதரவு தெரிவித்து தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று மக்களிடம் கேட்டுக் கொண்டார். விரிவான தகவல்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம்.